அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், வெல்கம். அதாவது பாத்தீங்கன்னா, எனது நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் பேசிருக்கும் போது இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உடம்பு ஃபுல்லா இருக்க அனைத்து வியாதிகளையும் வந்து குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த கால்ல வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடிபட்டு இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து சர்க்குலேஷன் சரியா ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும், நீங்க சாப்பிடுங்க சொன்னாரு. ஆனா பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து சாப்பிட்டேன். ரெண்டாவது சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா உள்ள வந்து சளி எல்லாம் வெளியே வந்து என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டேன். அது நீங்க சாப்பிட்டே இருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அவர் சொன்னாரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது அந்த கால் வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வலியா இருந்தது, பெயினா இருக்கு, எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு 3 நாளா பெயினா இருக்கு அப்படின்னா, இல்ல நீங்க விட்டுறாதீங்க அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி சாப்பிட்டே இருந்தேன். சாப்பிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இதுக்கு நடுப்புற என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சாப்பிட ஆரம்பிச்ச ஒரு 3 நாளுக்கு அப்புறம் என்னோட யூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்லோவா போக முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது வந்து ரொம்ப எரிச்சல், ரொம்ப வலி, போக முடியல, ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி கண்டினியூ பாத்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கிட்ட ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப இதுல என்னால முடியாம நான் தண்ணி தான் அதிகமா சாப்பிடாம கொஞ்சமா சாப்பிடுவேன். ஏன்னா யூரின் போது கஷ்டமா இருந்து பயந்துட்டே சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி தண்ணி நிறைய சாப்பிட்டுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 5 மணி நேரம் கிட்ட நான் யூரியனே போகல. அப்புறம் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட யூரியன் போகும்போது ஒரு கல்லு வந்து போர்ஸா வந்து கல்லு வந்தது. இன்னும் ஃப்ரீயா எப்பவும் போற மாதிரி யூரின் போச்சு. அப்பதான் நான் பார்த்தேன், என்னன்னு பார்த்து எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி எடுத்து வச்சேன். உண்மையிலேயே வந்து நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஆனா வந்து ஒரே ஒரு வாரத்துல எவ்வளவு செலவு பண்ணாலும் எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்த ஒரே ஒரு வாரத்துல இந்த எர்டிஎம்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து எனக்கு என்னோட உடம்புல இருக்க அந்த கல்ல வந்து யூரின் வழியாவே எடுத்து வந்து, அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 15 mm கிட்ட இருக்கும். அந்த கல்லு ரொம்ப பெருசு. அவ்வளவு பெரிய கல்லு எப்படி வந்ததுன்னே எனக்கே டவுட்டா இருக்கு. எல்லாருமே சொந்த இவ்வளவு பெரிய கல்லு எப்படி வந்தது? கடுகுமே இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பியோட மச்சஞ்சி வந்து 1 லட்சம் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க ட்ரில்லு போட்டு. ஆனா இது வந்து எதுவுமே செலவு பண்ணல. வெறும் ஒரு வாரத்துல எனக்கு 10 நாள்ல வந்து இந்த இது வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த எக்ஸோமிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் உதவுமாறு என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். இதை வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றது அவர் தான் எனக்கு சொன்னாரு. அதனால நன்றியை தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஊர் சொல்ல மாட்டேன். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மரமேனர் உதயகுமார். நிறைய சேவைகள்லாம் செய்து கொண்டிருக்கும். இதையும் வந்து ஒரு சேவையாச்சு செய்யறேன். உதயகுமார் சார், உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் உண்மையிலே எங்களுக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. எனக்கே ரொம்ப இது எப்படி சாத்தியம், ரொம்ப பெருசு மேடம் கல்லு. காமிக்கிறாங்களே அந்த கல்லா? டவுட்டா கேக்குறாங்க. இல்ல இந்த போஸ்ட்ல காமிக்கிறாங்களே அந்த கல் தானே? ஆமா ஆமா ஆமா. வெரி வெரி மிராக்கிள் சார், வெரி மிராக்கிள். காட் பிளெஸ்ட். எனக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. அதாவது வெரிகோஸ் அல்சர் சொல்லுவாங்க. எஸ் எஸ். அது வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும். திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு 6 மருந்து எடுத்து சாப்பிட்டா சரியாயிடும். திருப்பி லைட்டா செஞ்சு திரும்ப வரும். திரும்ப சரியாயிடும். திரும்ப இதே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இது பாக்கியராஜ் சொல்லிருக்காரு, சூப்பரா ஆயிடும் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. இருக்கு. இந்த கல்லா வந்தோடனே என் கால் சூப்பரா ஆயிடுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, டாக்டர் உதயகுமார் சாரோடைய டெஸ்டிமோனிஸ் அமேசிங் திங். அவங்க ஆக்சுவலி வந்து காலுடைய ஒரு ஊண்டுக்காக எடுத்துக்கிறாங்க, புண்ணுக்காக எடுத்தாங்க. சோ அந்த புண்ணுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மிராக்கிள் சேஞ்சஸ். அதை விட எதிர்பார்க்காத விதமாக கிட்னி ஸ்டோன், அவர் சொன்னது வாஸ்தவமான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் கிட்னி ஸ்டோனுக்காக ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கன்சல்டேஷன், அப்புறம் மெடிசின்ஸ், அப்புறம் நிறைய மாத்திரை மருந்து, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உடைக்கக்கூடிய தருவாய்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பீரியட் நடக்கிறதுக்குள்ள அந்த கிட்னி சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு வந்து ரத்தம்
கூட வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது வந்து யூரின் ஒழுங்கா வந்து போகல அப்படிங்கும் போது எரிச்சல் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேர்ஸ் விழுந்த மாதிரியான ஒரு புண்ணாவும் இருக்கும். சோ இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு அது அவ்வளவு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சார் சொன்ன மாதிரி செலவுக்கு செலவும் ஆகுது. மனசு பிரச்சனை, மன பிரச்சனை, மிக பிரச்சனை, மன உளைச்சலா இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா உடல் வந்து படக்கூடிய பாடு மிகப்பெரிய பாடு. இதெல்லாம் சொல்வதற்கு வந்து உண்மையிலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வந்து அந்த இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்பேற்பட்ட அந்த இப்ப பார்த்திருப்பீங்க இமேஜ்ல அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோன், உண்மையிலே பெரிய விஷயம். அது எலிக்சர் மிக்ஸ் கன்சியூம் பண்ணி வெளியில வருது அப்படின்னா, அப்ப எலிக்சர் மிக்ஸோடைய அந்த ஒரு உடம்புல வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனா இருக்கட்டும், டாக்ஸின்ஸை வெளியாக்கக்கூடிய தன்மை, நச்சுத்தன்மைகளை வெளியாக்கக்கூடிய தன்மை மிகுந்த அளவுல யூனிவர்சல் சோ உங்களுடைய இதை மியூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான ஒரு டெஸ்டிமோனி உதயகுமார் சார். அண்ட்